ஒரு சிறிய கிராமம் மணம்பட்டி. இரவு 9 மணிக்கு பிறகு அந்த கிராமத்தில் யாரும் வெளியே போக மாட்டாங்க. ஏனென்றா அங்கே ஒரு இரத்த நிலா வரும் இரவில் ஒரு பெண் உருவம் தெரியும். வெள்ளை நிற ஜடை முடி, சிவந்த கண்கள், மெல்லிய சிரிப்பு. அவள் பெயர் மாலவி. அவள் ஒரு 100 வருடம் பழைய வேம்பயிரி. சொல்றாங்க, அவளுக்கு ஒரு காலம் மனிதனாக இருந்த வாழ்க்கை இருக்கிறது. ஒரு காலத்தில் அவள் அந்த கிராமத்துல நல்ல மனசுள்ள பெண்ணா இருந்தா. எல்லாருக்கும் அவள் உதவினாள். ஆனா ஒரு நாள் கிராமத்துல ஒரு அயல் நாட்டு குடியிருப்பு, ஒரு புது சாமியார் மாதிரி ஆளு. அவன்தான் வேம்பைரி. அவன் மாலவியை ஏமாத்தி அவளோட இரத்தத்தை குடிச்சான். ஆனா மாலவி இறக்கவில்லை. அவளே வேம்பைரி மாறிட்டா. அதுக்கப்புறங்க அவள் கிராமத்திலிருந்து மறைந்தா. ஆனா ஒவ்வொரு பௌர்ணமி இரத்த நிலா இரவிலுமே அவள் திரும்பி வருவாள். அவள் வரும்போது ஒரு குளிர்ந்த காற்று வீசும். நாய்கள் அலறும். விளக்குகள் துடித்து போயிடும். அந்த இரவில் யாராவது வெளியில் இருந்தா அவரோட கழுத்தில் 2 சிறிய புள்ளி மட்டும் இருக்கும். அடுத்த நாள் காலையிலே அவங்க உயிர் இல்ல. ஒரு நாள் ஒரு சுரேஷ்ன்னு பேர் கொண்ட பையன் கிராமத்துக்கு வரான். அவன் நகரத்திலிருந்து வர்றான். அந்த கதைகள் அவன் நம்ப மாட்டான். இது எல்லாம் மூட நம்பிக்கைன்னு அவன் சிரிச்சு பேசுவான். அவன் நண்பர்கள் எச்சரிச்சாலும் இரத்த நிலா இரவில் நான் தான் அவளை பார்க்க போறேன் முடிவெடுக்கிறான். அந்த இரவு பன்னீர் நிறைய ஒளி வீசுது. நிலா சிவப்பாக மாற ஆரம்பிச்சுது. கிராமத்துல யாரும் வெளியே இல்லை. சுரேஷ் மட்டும் கையில் லைட் எடுத்து காட்டு வழி போறான். ஒரு காற்று வீசுது. அவனோட விளக்கு மிளமிளக்கும். திடீர்னு ஒரு குரல், என்ன தேடுறே சுரேஷ்? அவன் திரும்பி பார்க்கிறான். ஒரு பெண், வெள்ளை உடை, நீளமான முடி, சிவந்த கண்கள். சுரேஷ் முதல்ல சிரிக்கிறான். நீயா அந்த வேம்பைரி? அவள் சிரிக்கிறாள். அந்த சிரிப்போட சுரேஷுக்கு குளிர் வியர்வை. அவள் மெதுவா முன்னே வர்றான். என் கதையை கேட்கணுமான்னு சொல்றான். அவள் பேச ஆரம்பிக்கிறான். தன் வாழ்க்கை, தன் துரோகம், தன் துயரம் எல்லாம். சுரேஷ் அவளோட கண்கள்ல பார்த்துக்கிட்டே மயங்குறான். பின்னாடி ஒரு நொடி அவள் பற்கள் மிளிரும். இரத்த நிற பற்கள். சுரேஷ் கத்த முயற்சி செய்யறான். ஆனா அவனோட குரல் வரல. மறுநாள் காலை கிராமத்துல 10 பேர் சுரேஷை தேடுறாங்க. அவன் கிடைக்கவில்லை. ஆனா காட்டு வழியில் ஒரு சிவப்பு கரை இருந்தது, இரத்தம் போல. அதோட சேர்ந்து அந்த இரவில் மாலவியோட அழுகை மாதிரி ஒரு குரல் முழு கிராமத்தையும் சுற்றி வருது. எனக்கு இன்னும் அமைதி இல்லை. அதற்கு பிறகு அந்த கிராமத்துல யாரும் இரவு வெளியே போகவில்லை. இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான கதைகள் வேண்டும்னா நம்ம மேட் எக்ஸ்ப்ளோர் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.